இந்த அனுமதி கொடுத்ததில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இது அந்த பீரியடில் கொடுத்தப்பட்டதா, இந்த பீரியடில். நாங்கள் அந்த டிபேட்டுக்கு போகல. எந்த பீரியடில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆய்வு செய்ய வேண்டியது கரண்ட்ல இருக்க வேண்டிய அரசுடைய கடமை. எதற்கு எடுத்தாலும் இது அந்த அவங்க கொண்டு வந்த திட்டம், அவங்க செயல்படுத்தின திட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? ரெண்டாவது, அந்த கம்பெனியே வந்து ஒரு சன் ஃபார்மசி அப்படின்ற பேர்ல ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கும். அதுக்கு அனுமதி எந்த அரசு வேணாலும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உள்ள என்ன செய்யறான்றது இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள போய் தினம் பார்க்கல. ஒவ்வொரு பேட்ச் நம்பரையும் செக் பண்ணி கொடுக்கணும் ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதையும் போய் செய்யல. இது எல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவர் யாரோட நெருக்கமா இருக்கார், எந்த அரசோட கூடயே இருக்கிறார், யாரோட பயணிக்கிறார், யாரை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது, இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த அரசு இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கையை வெளியிடல. அவர் சொன்ன மாதிரி உயிர் போயிடும் சொன்னாங்கல்ல, உயிர் போவாதுங்க. உயிர் போவாது. எப்போ போகும்னா இது ஸ்லோ பாய்சன் மாதிரி. எதற்காக நான் செத்தனே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிபிக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்றேன்னா அந்த மாத்திரை என் பிபியை அளவில் வைக்கணும், குறைக்கணும். அது எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொன்னாலும் அது கொலை தான். அப்போ இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். இது ரொம்ப டெக்னிக்காக இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த சன் ஃபார்மா நிறுவனமே இருக்கு இல்லைங்களா, அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் அந்த தொழிலை பண்ணக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க அங்கே பிடிச்ச மாத்திரைகள்லாம் எடுத்து அவங்க இந்த மாத்திரை போலி தான், என்னென்ன அதில் குறைபாடுகள் இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கையும் இருக்குது. நான் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க அந்த ஆய்வறிக்கையில் 3 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாங்க. இதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் தரமற்ற மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரொம்ப குறைவான விலையில் இருக்கிற மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, முக்கியமாக அவங்க சொல்கிற ஒரு காரணம், இந்த ஒரு மாத்திரையோடைய எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தண்ணியில் போட்டாங்கன்னா அதனுடைய அந்த கரைதல் தன்மை இருக்குல்ல, எவ்வளோ நேரத்தில் அது கரையுதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் உடம்புக்குள்ளே போய் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகும். அதுலேயே இந்த மாத்திரைலாம் ஃபெயிலு. இவன் அங்கே பிடிச்ச மாத்திரையில் எல்லாமே அதுலேயே அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலு. ஆனால் இவங்க வந்து ரொம்ப திறமையாக மேலே அட்டையெல்லாம் ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்காங்க. கியூஆர் கோடில் அவங்க வந்து 3D கியூஆர் கோட் போட்டிருக்காங்க அந்த கம்பெனி. அதை கூட ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்னிக்கல் டீமையே வச்சுக்கிட்டு ரொம்ப திறமையாக அந்த மாத்திரையாச்சு. அதற்கு இங்கே முட்டு கொடுக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த என்ஆர் பிஜேபி அரசில் இருக்கவங்க, அது அந்த மாத்திரையில் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, அது அதே ஃபார்முலாவை அப்படியே எடுத்து அப்படியே அதே மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சேர்த்தாங்களா காட்டுங்க அப்படின்னு பச்சை புள்ள மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் அவங்களுக்குலாம் சொல்லிக்கிறோம், உங்கள் வீட்லேயும் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, உங்கள் வீட்லேயும் பிபி சுகர் இருக்கிறவன் இருப்பான், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவன் இருப்பான், கேன்சர் டிசீஸ் இருப்பான், மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்றவன் உங்கள் கட்சியிலையும் இருப்பான். முட்டு கொடுக்கலாம் ஒரு கட்சிக்கு, ஆனால் முட்டா கொடுக்கக்கூடாது. இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். மக்களுடைய நம்பிக்கையின் பேர்லையும் அவர்களுடைய உயிரோடையும் விளையாடி இருக்கிறது இந்த அரசு. இதற்கு இவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். காப்பாற்ற முயற்சி செய்கிறது குற்றவாளிகளை.